நகர்ப்புறத்தில் இருக்கிற ஒரு குழந்தை தன்னோட அம்மா கிட்ட கேட்டுச்சு, அம்மா நம்ம வீட்டு பீரோ சாவியை ஏம்மா வேலைக்காரம்மா கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவங்ககிட்ட கொடுக்கலாம்ல அப்படின்னுச்சு. ஏய் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, நீ சும்மார் அப்படின்னாங்க. இல்லைம்மா அதில் இருக்கிற வைரம் தங்கம் இதெல்லாம் அவங்கள பார்த்துக்க சொல்லி கொடுக்கலாம்ல, ஏம்மா கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்கக்கிட்ட அப்படின்னுச்சு. ஐயோ அதெல்லாம் வேலைக்காரிட்டெலாம் கொடுக்கக்கூடாது, நீ சும்மார் அப்படின்னு திரும்ப அம்மா சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறமும் அந்த குழந்தை அந்த அம்மாக்கிட்ட, அம்மா உங்கள் ஏடிஎம் கார்டெல்லாம் ஏம்மா வேலைக்கார அம்மாக்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து பார்த்துக்க சொல்லாமே அப்படின்னு திரும்பவும் கேட்டுச்சு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஏய் அதெல்லாம் விலை உயர்ந்ததுடி, அதெல்லாம் வேலைக்காரங்கிட்ட கொடுக்கக்கூடாது, நீ சும்மா இரு அப்படின்னு திரும்பவும் வதட்டினாங்க. கடைசியாக அந்த குழந்தை கேட்டுச்சு, ஏம்மா அதெல்லாம் விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வேலைக்கார அம்மாக்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் நீங்கள் வேலைக்கு போகும்போது என்னை மட்டும் ஏம்மா வேலைக்கார அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தன்னோட குழந்தையோட பாசம் புரிஞ்சிச்சு. ஆமாங்க, இப்போ இருக்கிற இந்த இயந்திரத்தனமான உலகத்தில் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போகிறப்போ அந்த குழந்தை அனாதையாக்கப்படுது. அந்த குழந்தைய பார்த்துக்கிறவங்க ஆயா மக்களாக தான் இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய வழியாக இருக்குது. இப்போ இருக்கிற சூழலில் வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது. அதனால் கொஞ்சம் இயந்திரத்தனமான இந்த உலகத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கான நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குனீங்கன்னா அந்த குழந்தைங்க சந்தோஷப்படுவாங்க, நல்லாவும் வளருவாங்க. நன்றி, வணக்கம்.